character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 11th standard physics பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் 11th standard physicsல செகண்ட் யூனிட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் யூனிட்ல வந்து கைனமேட்டிக்ஸ் யூனிட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சம் ஆஃப் த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் கைனமேட்டிக்ஸ், மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகிறத பேஸ் பண்ணி அது வந்து லீனியர் மோஷன் சம் டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அது வந்து லீனியர் மோஷன், சர்க்குலேட்டரி மோஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அது மூவ்மெண்ட் ஆகிறது பொறுத்து டைமென்ஷன்ஸ் சம் ஆஃப் த டைப்ஸ் பார்த்துருப்போம். 1 dimension மோஷன், 2 dimension அண்ட் 3 dimension மோஷன்லாம் பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸஸில். ஸோ அதோட கண்டினியூவேஷனில் பார்த்தீங்கன்னா 2.3 புக்கு எடுத்துங்க. புக்கு எடுத்துகிட்டு 2.3 எடுத்து 2.3ல் எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்றது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட். வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்றது அது வந்து ஃபிசிக்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த வெக்டர் அல்ஜிப்ராவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ், ஸோ அந்த வெக்டர் அல்ஜிப்ராவோட ஒரு கான்செப்ட்ஸ், அதாவது ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை வந்து நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இன் ஃபிசிக்ஸ் some quantity possess only magnitude and some quantity possess both magnitude and direction. ஸோ பார்த்தீங்கன்னா சம் குவான்டிட்டிஸ், சில குவான்டிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்னிடியூட் இருக்கும், சில குவான்டிட்டிஸ்னால் டைரக்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். சில குவான்டிட்டிஸ் மேக்னிடியூட் இருக்கும், சில குவான்டிட்டி மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி பேஸுக்கு வந்து இந்த குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் குவான்டிட்டி, டைரக்ஷன் குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு குவான்டிட்டி, மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருந்ததுன்னா அது ஒரு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் physical quantities, it is very important to know the properties of vectors and scalars. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டர்ஸ் அண்ட் ஸ்கேலரோட குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேலர் it is a property which can be described only magnitude. ஸோ ஸ்கேலார் அப்படின்னா எதால் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட் மட்டும், அதுக்கு அதாவது அளவு மட்டும் இருந்ததுன்னா மேக்னிடியூட். ஸோ அளவும் டைரக்ஷன் அப்படின்றது வேறு. ஒன்லி அதுக்கு அளவு மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம், ஒரு 1 kg ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ திஸ் வந்து 1 kg, அதுக்கு டைரக்ஷன்லாம் இருக்காது. திஸ் ரைஸ் வந்து குவான்டிட்டி. ஸோ அது வந்து ஒன்லி என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதே மேக்னிடியூடும் டைரக்ஷனும், இப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு செட்டு ஸ்பீடில் நம்ம ஓடுறோம். இப்போ ஸ்பீடில் ஓடுறோம்னா ஸோ இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த டைரக்ஷன் நம்ம ஓடுறோன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்போ மேக்னிடியூடால் மட்டும் நம்ம ஒரு கான்செப்டை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேர்த்து ஒரு கான்செப்ட் நம்ம சொல்ல முடியும்னா தட்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஃபஸ்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் ப்ராப்பர்ட்டி which can be described only by magnitude. ஸோ only by magnitude அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ மேக்னிடியூடால் மட்டும் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா that is scalar quantity. Okay, so magnitude in physics, a number of quantities can be described by scalars. So number of quantity எதால் டிஸ்கிரைப் பண்ணலாம், scalars நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ், டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ் அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மேக்னிடியூட்
அதே போல் மாஸ் 1 kg மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது மாஸ் அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் அது டைரெக்ஷனில் நம்ம சொல்ல முடியாது. 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அது வந்து மேக்னிடியூட் அதனோட அளவு. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு, எனர்ஜி, ஸோ இது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வெக்டார் குவான்டிட்டி. It is a quantity which is described by both magnitude and direction. Both and magnitude and direction நம்ம சொல்ல முடியும் ஒரு கான்செப்ட் அப்படின்னா அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. For example, geometrically a vector is directed line segment which is shown in figure 2.10. So this is வந்து கொடுத்துருக்காங்க, this direction கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு செட் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு சம் டைரக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் வந்து ஒரு vector quantity. In physics certain quantities can be described only the vectors. சில குவான்டிட்டிஸ் நம்ம வெக்டரில் மட்டும்தான் சொல்ல முடியும், அதாவது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஸ், நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ நம்ம மேக்னிடியூடும் சொல்கிறோம் டைரக்ஷனும் சொல்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி, எவ்வளோ வெலாசிட்டி மூவ் ஆகுது, ஒரு 1 ஹவரில் எவ்வளோ வெலாசிட்டி மூவ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, டைரெக்ஷனையும் சொல்லலாம்ல. ஸோ அப்போ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதே போல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகுது, எந்த டைரெக்ஷன் மூவ்மெண்ட் ஆகுது, திஸ் இஸ் ஆல்சோ வந்து வெக்டார் குவான்டிட்டி. பொசிஷன் வெக்டர், ஆக்சலரேஷன், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஸோ தீஸ் ஆர் ஆல் vector quantity. So this is example for the vector quantity. Okay, so example கேட்கலாம். ஸோ vector quantity கொடுத்துட்டு some of the options கொடுத்து this identify the vector quantities அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க. வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள், ஸ்கேலார் குவான்டிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா this vector quantity and direction magnitude கொடுத்துருக்காங்க. magnitude of vector is a magnitude of vector. ஸோ வெக்டரோட அளவு, ஸோ இந்த எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது வெக்டர். A length of the vector is called as magnitude of vector. எவ்வளோ லென்த்து வெக்டரோட லென்த் இருக்குதோ ஸோ தட்ஸ் வந்து அதோட மேக்னிடியூட். திஸ் இஸ் வந்து வெக்டர் சிம்பிள்ஸ். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ லென்த்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ லென்த் இருக்கோ தட் இஸ் வந்து அது மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. மோஸ்ட்லி அண்டர்லைன் பண்ணுவீங்க, வெக்டர் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ். சம்டைம்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் இஸ் ஆல்சோ called norm of vector. அண்டர்லைன் பண்ணிக்க, magnitude of vector நம்ம என்ன சொல்லலாம்னா norm of vector அப்படின்னு சொல்லலாம். அண்டர்லைன் பண்ணிக்க. ஸோ ஃபார் a vector a vector the magnitude of norm is denoted by. இப்போ magnitude of norm இப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ இப்படி தான் எழுதணும். a vector அதை magnitude of normல நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் சிம்பிள்ஸ் போட்டு எழுதணும், ஆர் சிம்பிளி a. ஸோ மாடுலஸ் ஏ வெக்டர் அதை எப்படி எழுதலாம்னா ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ திஸ் இஸ் வெக்டர், திஸ் இஸ் மேக்னிடியூட். ஸோ அதோட லென்த் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இப்போ வெக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ வெக்டர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு சம் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவல் வெக்டர்ஸ். டூ வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி, ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துருக்கோம் ஏ அண்ட் பி, ஆர் செட் டு பி ஈக்குவல் வென் தே ஹாவ் ஈக்குவல் மேக்னிடியூட். ஸோ டூ வெக்டர் எப்போ நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும்னா தே வில் ஹாவ் ஈக்குவல் மேக்னிடியூட் இருந்ததுன்னா அது வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம், அதாவது ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் செட் டு பி ஈக்குவல் when they have equal magnitude and same direction. equal magnitude இருக்கும், same direction இருக்கும், and represented as same physical quantity. ஸோ அதை சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். திஸ் அதாவது லென்த்தும் சேமாக இருக்கணும், ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது, ரெண்டு வெக்டரோட லென்த்தும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா தட் இஸ் ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோலினியர் வெக்டர்ஸ். கோலினியர் வெக்டர்ஸ். The collinear vector are those which act along the same line. The angle between the can be 0 degree or 1 degree. இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் வந்து சேம் லைனில் இருக்கணும், அதனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரியில் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிங்க, 0 டிகிரி 180 டிகிரியில் இருந்ததுன்னா அது கோலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேரலல் வெக்டர். இந்த கோலினியர் வெக்டரை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேரலல் வெக்டர்ஸ். If two vectors A vector and B vector act in the same direction along the same line or the parallel lines, then the angle between them is 0 degree. இப்போ ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டு லைனையும் வந்து ஒரே டைரக்ஷனில் போடுறோம், ஒரே அந்த ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் நம்ம போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து ரெண்டு லைனுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தோன்னா மோஸ்ட்லி 0 டிகிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ திஸ் இஸ் பேரலல் வெக்டர். இங்கே பாருங்கள் ஒரு லைனு ரெண்டுமே சேம் லைனில் இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே சேமில் இருக்குது, ஆனால் லென்த்து மட்டும் வந்து சின்னது. ஸோ இது வந்து 0 டிகிரியில் இருக்குது. திஸ் வந்து பேரலல் வெக்டர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ். டூ வெக்டர்ஸ் A vectors and B vectors are said to be anti-parallel when they are in opposite direction. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது along the same line or on parallel lines. Then the angle between them is 180 degree. ஸோ ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. ஆப்போசிட்டில் மூவ் ஆச்சுன்னா இதனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வெக்டர்ஸையும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் ஆகும். ஸோ அப்போ இதனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரின்னு வரும். அப்போ பேரலல் வெக்டர்ஸோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, ஆன்டி பேரலல் வெக்டர்ஸோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் உள்ளேருந்து கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் வெக்டர். வெக்டரோட இன்னொரு டைப் யூனிட் வெக்டர். A vector is divided by its magnitude is a யூனிட் வெக்டர். ஸோ the magnitude யூனிட் வெக்டரில் டிவைட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா the யூனிட் வெக்டர் A vector is denoted by A யூனிட் அப்படின்னும் போது நம்ம சிம்பிள் போட்டு எடுத்தோம். திஸ் இஸ் A யூனிட். We read as cap or hat. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம கேப்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம், அப்படின்னா had அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். had. It has a magnitude is equal unity or 1. It is a magnitude பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கலாம் ஆர் 1 இருக்கலாம். யூனிட்டி ஆர் 1 ரெண்டுமே சேம் தான். சின்ஸ் A கேப்போட வேல்யூ A வெக்டர் பை A. ஸோ இதை மார்க் பண்ணிங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ A cap is equal to A vector by A. 1 மார்க்கில் கேட்கலாம். A கேப்போட வேல்யூ A vector by A. We can write. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? A கேப்போட வேல்யூ A vector by A அப்படின்னா நம்ம A vector எப்படி எழுதலாம்? A இந்த சைடு போயிடும். ஸோ அப்போ A cap அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, அப்போ A vector is equal to A into A cap அப்படின்னு. Thus we can say that the unit vector specifies only direction of the vector quantity. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட் வெக்டர் ஸ்பெசிஃபை ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் கப்பல். யூனிட் வெக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா எதை சொல்லணும்னா டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டியோட டைரக்ஷன் மட்டும் தான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்க்க போகிறது ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ். Let I cap, J cap and K cap be the 3 unit vectors. இதில் I cap, J cap, K capன்றது 3 unit vectors அப்படின்னு எடுத்துக்கணும்னா which specify the direction along positive x-axis. எல்லாமே வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா பாசிட்டிவ் x-axis டைரக்ஷன் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் y-axis டைரக்ஷன், positive y-axis and positive z-axis respectively. These 3 unit vectors are directed perpendicular to each other. மூணுமே வந்து directed perpendicular to each other இருக்கும்போது the angle between any two of them is 90 degree. ஸோ கண்டிப்பாக எல்லாமே perpendicular to each other. அப்போ ஒன்னொன்னோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி வரும். ஸோ அப்போ I cap, J cap and K cap are example for the orthogonal vectors. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா the I cap, so x direction is I cap, y direction J cap, and z direction is K cap. These are all in the orthogonal vectors. This I cap, J cap and K cap, these are all in orthogonal vectors. So two vectors which are perpendicular to each other are called orthogonal vectors are shown in the figure. So மூணு vectors perpendicular to each other are this is called as a orthogonal vectors அப்படின்னு சொல்லுவாங்க. I vector, J vector, K vector மூணுமே perpendicular to each other ஆகுதுன்னா this is orthogonal vectors. So next we will discuss about the topic is addition of vectors. So எப்படி நம்ம வந்து vectors நம்ம add பண்ணணும்? Since vectors are both நம்ம already நமக்கு தெரியும், we know about that. There's a vectors have both magnitude and direction. They cannot be added by the method ordinary algebra. So நம்ம வெக்டர்ஸ் ஆர்டினரி மெத்தடில் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆர்டினரியாக நம்ம 2 + 3 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ வெக்டர்ஸ் அடிஷன் அப்படின்றது வேறு. ஓகே, they cannot be added by the method of ordinary algebra. Thus the vectors can be added geometrically or analytically using the certain rules. ஸோ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம certain rules நம்ம ஃபாலோ பண்ணணும். We can follow some rules. Okay, so vectors algebra. This is in order to find the sum resultant of two vectors which are inclined to each other, we use triangular law of addition. So இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு some law நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் first one is a triangular law of addition method. Second one is a parallelogram law of vectors. So two methods நம்ம ஆட் பண்ணலாம். அதில் first triangular law of addition method. எப்படி நம்ம triangular law of addition methodல vectors நம்ம ஆட் பண்ண போகிறோம். So these are இது ஒரு vectors, these are one vectors. This is a dot type. This is also a dot tile. This is A vector, this is B vectors. So added to these two vectors. So how we can add to these vectors? We can see about next page.
So that is to find the resultant of the two vectors, we apply the triangular law of additions. So we can use the triangular law of addition method use பண்றோம். So அப்ப triangular law of addition method use பண்ணும்போது represent the vectors a vectors and b vectors by the two adjacent sides of triangle taken in the same order. So a vectors and b vectors, two adjacent lines. So this given two vectors, that's a vector and b vector. So this is used to the triangular method in adjacent sides. So triangle taken same order. So then the result is given by third side of the triangle is taken as the reverse order. So third line பார்த்தீங்கன்னா உங்களுக்கு reverse order இருக்கும். So இது ஒரு லைன், இந்த லைன் எடுத்துக்கணும். third angle is reverse order இருக்கும். So triangle லெவல்ல உங்களுக்கு வரும். அப்ப r vector, this is r vector, this is equal to a vector plus b vector. So this to explain further, the head of the first vectors a vector is connected to the tail of the second vectors. நம்ம கனெக்ட் பண்றோம் head of the first vector ஓட head second vector ஓட tail ல கனெக்ட் பண்ணுவோம். let theta be the angle between the a vector and b vector. So அதோட angle பார்த்தீங்கன்னா theta ன்னு எடுத்துக்கிறோம். எதனோட angle அப்படினா a vector and b vector ஓட angle. Then r vector is the resultant vector connecting the tail. So resultant vectors are third phase. The tail of the first vector a vector to the head of the second vectors b vectors. The magnitude of r vector is given geometrically by the length of r vector and the direction of the resultant vector is the angle between the r vector and a vector. Thus we write the r vector is equal. அப்ப எப்படி எழுதலாம் அப்படினா total number third phase is equal to a cap plus b cap. இது வந்து நம்ம பித்தாகரஸ் தேற்றம். So அந்த ஃபார்மட்ல இங்க கொண்டு வரோம் triangle லல. அப்ப size of OQ is equal to OP vector plus PQ vector அப்படின்றது. Next magnitude of resultant vector. So magnitude of resultant vector பாக்கும்போது magnitude and angle of the resultant vector are determined as follows. எப்படி வந்து resultant vectorsல magnitude ஃபைண்ட் பண்றதுக்கு following method சொல்லிருக்காங்க. என்ன பார்க்கலாம். Consider a triangle ABN. ஒரு triangle எடுத்துருக்காங்க. அது ABN அப்படின்றது which is obtained by the extending the side. So அது எப்படின்னா OA and ON extend பண்றதுனால நமக்கு ABN அப்படின்ற right angle triangle நமக்கு கிடைக்குது. Okay, the right angle triangle, this இதுதான் நம்ம பார்த்த அந்த vectors, this A B. ஓகேவா? ஸோ இந்த இதை நம்ம ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்த் எடுக்கிறாங்க. திஸ் AN BN. ஸோ these are a triangle, these are a triangle. This angle between this triangle is alpha, this angle is theta. You can take. So then this is B side. So this is B sin theta ன்னு எடுத்துருக்கோம். This is B cos theta அப்படின்னு சொல்லிருக்கோம். This is used to the Pythagoras theorem. Okay. Then we can write that cos theta. So cos theta is equal to AN by B. That is used to the Pythagoras theorem. Adjacent by opposite, that's AN is equal to AN நம்ம calculate பண்ணா B and side portion B cos theta அப்படின்னு வந்துரும். Next sin theta is equal to BN by B. So BN B அந்த side portion BN is equal to B sin theta. For del OBN we have OB square that is equal to ON square plus BN square used to the Pythagoras theorem, the above triangle pictures. Therefore we can write so R square is equal to A square plus B square. So A square is A plus B cos theta whole square. B square means B sin theta O square. Therefore R square is equal to this A plus B. Expand A plus B whole square format la expand பண்ணுறோம் this one. So A plus B whole square format la expand பண்ணோம்னா this formula is A square plus B square plus 2AB. A square means this is A capital letter A square. This is B square. So B square cos square theta plus 2AB 2A and B cos theta plus. So this is also நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம் B sin theta B square sin square theta. So then we can take the A square plus B square out of this R square is equal to A square plus B square நம்ம வெளிய எடுத்துறோம் அப்படினா உள்ள இருக்கிற வேல்யூ this is cos square theta plus sin square theta. That is plus 2AB ங்க எடுத்துறோம். இது ரெண்டு வேல்யூ இருக்கு பாருங்க. This is A square plus B square cos theta, இங்க B square cos theta இருக்கு. ஓகேவா? இங்க A square வச்சிட்டு B square நம்ம வெளிய எடுத்துறோம் அப்படினா cos square theta இங்க sin square theta plus அப்படியே எடுத்து எழுதுறோம். இங்க இருக்கிற 2AB cos theta அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். Next we can write that. So R square நம்ம R நம்ம simplify பண்ணோம் அப்படினா this value எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ரூட்டா மாறிடும். அப்ப root A square plus B square. So cos square theta plus sin square theta ஓட value is 1. So this value வந்து உங்களுக்கு ஃபுல்லா 1 ஆ மாறிடும். அப்ப இத எழுதணும்னு அவசியம் கிடையாது. Cos square plus sin square theta value is 1. Therefore A square plus B square plus 2AB cos theta. இங்க ரூட் வருதுனா இங்க R square R ஆ மாத்துறாங்க. So அப்ப equal to என்னடா வேல்யூ ரூட்டா உங்களுக்கு கன்வர்ட் ஆகும். Which is the magnitude of resultant A vector and B vector. So இத வந்து ரெண்டு வெக்டர் A vector and B vector magnitude value, that is R is equal to root of A square plus B square plus 2AB cos theta. Second, the direction of the resultant vectors, if theta is the angle between A vector and B vector, then modulus A vector plus B vector, that is equal to root of A square plus B square plus 2AB cos theta. This is இதுதான் வந்து triangle addition ஓட value.
இதை வந்து மேக்னிடியூடில் எழுதும்போது மாடுலஸ் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஆர் மேக்ஸ் த ஆங்கிள் ஆல்ஃபா வித் ஏ வெக்டர், தென் del OBN நம்ம எப்படி எழுதணும்னா the tan alpha is equal to BN by ON. ஸோ ON OA plus AN எழுதலாம். that is OA ஓட வேல்யூ A, BN ஓட வேல்யூ B sin theta, therefore tan alpha is equal to A plus A ஓட வேல்யூ B cos theta. சப்ஸ்டிட் பண்ணினா the alpha is equal to tan ஆன்சர் போச்சுன்னா tan inverse ஆக மாறிடும். therefore P is B sin theta divided by A plus B cos theta அப்படின்னு சேஞ்ச் ஆகும். Okay, next we can discuss about this example sum, that is example 2.1. Two vectors A vectors and B vector of magnitudes. So given two vectors, the magnitude of vectors is 5 units and 7 units. A vector units is 5 units and B vector magnitude is 7 units. Respectively make an angle. They can take an angle is 60 degree, which with each other as shown in the graph. Find the magnitude of the resultant vector and its direction with respect to the vector A vector. So we can நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா magnitude of the resultant vector ஓட magnitude ஃபைண்ட் பண்ணோம் and direction நம்ம ஃபைண்ட் பண்ணோம் vector A ஓட direction. So given to the two vectors A vectors and B vector, make an angle is 60 degree. So the unit பார்த்தீங்கன்னா this is A vector ஓட unit is 5 units, B vector unit is 7 unit கொடுத்துருக்காங்க. So எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சொல்யூஷன் by following the used to the triangulation addition law நம்ம யூஸ் பண்ணுறோம் resultant vectors. நம்ம addition law தெரியும், R vector is equal to A cap plus B, A vector plus B vector as illustrated below. This R vector is equal to A vector plus, so this is the R vector, the A B அப்படின்னு வச்சுருவோம். this angle alpha. Therefore the magnitude of resultant R vector, so இந்த R cap R vector ஓட வேல்யூ magnitude வேல்யூ பார்த்தீங்கன்னா this root of A square plus B square நம்ம 2AB cos theta அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ A என்ற ஒரு வேல்யூ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர், B ஓட யூனிட் பார்த்தீங்கன்னா 7, therefore 7 square plus AB, that's 2 into 5 into 7 cos 6. The angle பார்த்தீங்கன்னா 60 degree, அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 plus 2 into 5 10 into 7 70 cos 60 ஓட வேல்யூ 1/2. ஸோ 1/2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது 70 into 1/2 டிவைட் பண்ணால் 35. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 109 வரும். ஸோ ஆரோட வேல்யூ 109. The angle alpha between R and A vectors given by, that is tan alpha is equal to B sin theta divided by AB cos theta. இது நம்மளுக்கு தெரியும் tan alpha ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா. ஸோ இதில் சால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது tan alpha is equal to A ஓட வேல்யூ 7 இன்ட்டு நாங்கள் ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, sin 60 டிகிரி, B ஓட வேல்யூ 5 ப்ளஸ் A cos beta, A ஓட வேல்யூ 7 cos angle is 60 degree. Therefore நம்ம sin 60 degree root 3 5 plus this is 7 cos 60 degree 1. So the 10 plus 7 17, 7 root 3, that is equal to இந்த வேல்யூ சால்வ் பண்ணிங்கன்னா 0.713 வரும். 0.713 நம்ம டிகிரி எடுத்தோம் அப்படின்னா 35 டிகிரி. ஸோ திஸ் இஸ் வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும்னா 35 டிகிரின்னு. So next we will discuss about the topic subtraction of the vectors. 2.3.4 எடுத்துங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது அடிஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்ட்ராக்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ். ஸோ எப்படி 2 வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ஸ் வெக்டர்ஸ் ஆர் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். வெக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும், போத் ஹேவ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். Two vectors cannot be subtracted from each other by the method of ordinary algebra. So ordinary algebra மெத்தடில் 2 வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். Thus this subtraction can be done either geometrically or analytically. We shall now discuss the subtraction of the two vectors geometrically. So நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னா geometrically இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். For two non-zero vectors A vectors and B vector which are inclined to each other. 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, A vectors and B vector, ரெண்டுமே inclined to each other at an angle. எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா தீட்டா என்ற ஆங்கிளில். The difference between the A vector and B vector is obtained as follows. எப்படி நம்ம A வெக்டருக்கு B வெக்டருக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். First obtain minus B vector as the figure 2.19. The angle between A vector and minus B vector ரெண்டுத்துக்கான வெக்டர் பார்த்தீங்கன்னா 180 minus theta அப்படின்னு வரும். This is all the two vectors are given. Picture பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். This A vector, B vector, this A vector, this is B vector, this is negative B vector. Okay, so resultant vector is this is A, R is equal to A vector minus B vector. This is resultant vector, R vector is A vector plus B vector. So angle between this is alpha 1, this angle is alpha 2, total angle is theta. Okay, this angle is 180 degree minus theta. So we can use the formula. The difference between A vector minus B vector the same as resultant A vector and minus B vector. And we can write the A vector minus B vector எப்படி எழுதலாம்னா A vector plus minus B vector எழுதலாம். Using equation 2.1 ஏற்கனவே நம்ம adding subtraction equation, magnitude equation. A vector minus B vector அப்படிங்கும்போது root A square plus B square 2AB cos theta இருக்கிறது இங்கே ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 180 minus theta. அந்த theta இருக்கிறது 180 minus theta மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதில் அதே சேம் கான்செப்டில்
இப்போ cos 180 minus theta ஓட வேல்யூ இஸ் த cos theta. அப்போ cos 180 minus theta என்னன்னா cos theta மாறிடும். ஸோ a square plus b square minus 2ab cos theta, this is smallest a vector minus b vector. Again the form figure 2.9 in using this equation, similar equation we can write is, ஏற்கனவே நம்ம ஒரு tan alpha ஓட ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அதில் sin theta இருக்கிறது அதே சேம் கான்செப்ட் தான். அங்கே theta சம் டிகிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். இங்கே 180 minus 180 அங்கே 60 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். இங்கே 180 டிகிரி மைனஸ் theta. This also theta இருக்குது 180 டிகிரி மைனஸ் theta. ஸோ sin 180 டிகிரி மைனஸ் theta ஓட வேல்யூ sin theta. This is sin theta மாறிடும். cos 180 டிகிரி மைனஸ் theta வந்து cos theta. This வந்து cos theta மாறுது. This is a plus the minus cos theta வரும். ஸோ அப்போ minus b cos theta வரும். This thus the difference பார்த்தீங்கன்னா a vector minus b vector இந்த magnitude and direction is given equation 2.4 and 2.6. இப்போ addition எப்படி பண்ணுறது, subtraction எப்படி பண்ணுறது, triangulation law of method யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்த இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் வரும்போது நான் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.